ஹாய், குட் ஈவினிங் நட்புகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் குழந்தைகளோட ஃபேவரேட், பெரியவங்களுக்கும் ஃபேவரேட்டான ஒரு ரெசிபி பற்றி தான் நான் போட போகிறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, பன்னீர் பட்டர் மசாலா. இது நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சே வைக்கிறேன். சண்டேக்கு வரட்டும், எல்லோரும் ஷெஃப்புகளும் ஸ்டார் ஹோட்டலுக்காரங்களும் வரட்டும், அப்படியே அது ஃபேமஸ் ஆகுமே. நிஜமாகவே சொல்கிறேன், காமெடியும் இல்லை, தலகணமும் கிடையாது. பன்னீர் பட்டர் மசாலா அது உண்மையிலே என்னோடய சிக்னேச்சர் டிஷ்ஷு. நான் எல்லா நான்வெஜ்ஜை விட வெஜிடேரியன் என்னெல்லாம் பண்ணுறனோ அது எல்லாத்துலேயும் நம்பர் 1 பன்னீர் பட்டர் மசாலா. ஏன்னா நான் ரொம்ப காஸ்ட்லியான இன்க்ரீடியன்ஸ் இல்லாமலே அதை ஸ்டார் ஹோட்டலில் விட டேஸ்ட்டாக மெனி டைம்ஸ் டேஸ்ட்டாக நான் பண்ணுறதுக்கான ரெசிபி நான் போட போகிறேன். ஆக்சுவலாக கோவா அல்லது கோயான்னு சொல்லுவாங்க. அதுவும் ஃப்ரெஷ் க்ரீமும் இல்லாமல் அவங்க பண்ண மாட்டாங்க. நாம் அதுக்கு பதிலாக அது ரெண்டுமே இல்லாமல் வெறும் பால், நம்ம ஈஸியாக கிடைக்கிற பால் வச்சு பன்னீர் பட்டர் கேஷ்யூ நட்ஸ், இது 3 தான் கொஞ்சம் பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். அதை வச்சு சூப்பரான ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாமா? ரெசிபிக்குள்ளே போகலாமா? ஹாய், நம்ம இப்போது பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாமா? முக்கியமானது உங்களுக்கே தெரியும், பன்னீர் பட்டரு, கேஷ்யூ நட்ஸு முழுசு தேவையில்லை, உடச்சதே போதும். கசூரி மேத்தி, இது நான் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிற சில்லி, பக்கத்தில் பேக்கெட்டில் இருக்கிறது காஷ்மீரி சில்லி, பெரிய வெங்காயம், தக்காளி ரொம்ப குறைச்ச அளவு போட்டாலே போதும். அதுக்கப்புறம் இது ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம அந்த கேஷ்யூ நட்ஸை கழுவிட்டு வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி, வெங்காயம், பட்டர் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் இந்த மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு அதையும் தனியாக நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். இந்த 3ஐயுமே அரைச்சி பேஸ்டாக்கி நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டர் போட்டு தாளிச்சிட்டு அதில் கொட்டி கொதிக்க வைக்கணுங்க. இது கொதிக்கும் போது கொஞ்சம் தெரிக்கும், அது கொஞ்சம் கவனமாக கிண்டுங்க. ஏன்னா கெட்டியாக இருக்கிற எல்லா உணவுமே ரொம்ப தெறிக்க ஆரம்பிக்கும். சேஃப்டியாக வச்சு பண்ணுங்கள். இந்த சமயத்தில் தான் நம்மளுடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, கோயாக்கும் நம்ம ஃப்ரெஷ் மில்க் க்ரீமுக்கும் சப்ஸ்டியூட்டாக நம்ம காய்ச்சின பால் ஊற்றுறோம். லாஸ்ட்டில் கொஞ்சம் சுகர் அல்லது நீங்கள் இந்த சக்கரை, நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நான் நாட்டு சக்கரை இல்லாதனால சுகர் போட்டிருக்கேன். சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம போடும்போதே நம்மளுக்கு மிளகாத்தூள், இந்த காஷ்மீரி சில்லிலாம் போட்டு கூட நம்மளுக்கு நேச்சுரலி இவ்வளோ கலர் தான் கிடைக்குது. லாஸ்ட்டில் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு எவ்வளோ பட்டர் வேணுமோ அவ்வளோ பட்டர் நம்ம போட்டு நல்லா அதை அந்த மெல்ட் ஆகி மேலே பின்னாடியும் கார்னிஷ் பண்ணுறதுக்கு திருப்பி கொஞ்சம் கசூரி மேத்தி ப்ளஸ் கொத்தமல்லி, கோரியண்டர் லீவ்ஸு போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு ஃபுல் கவரை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் எங்கள் வீட்டில் எப்படின்னா, என் ஹஸ்பண்டு பாசுமதி ரைஸ் கூட வச்சு சாப்பிடுவாங்க. என் பசங்க எல்லாருமே தோசைக்கு வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இது எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர், ஆர்டிஃபிஷியல் டேஸ்ட் மேக்கர் எதுவும் இல்லாத ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.